பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள், உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று குரானை உள்ளத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி. அதற்காக இன்று அத்தியாயம் 9 அத்தௌபா பாவமீட்சி என்ற அத்தியாயத்திலிருந்து ஒரு இறைவசனம், 53வது இறைவசனம். அந்த இறைவசனம் என்ன கூறுகிறது, அதன் பொருள் என்ன, அதன் பொருளை நாம் கற்றபின் நாம் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன, நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்கள் அடங்கியிருக்கும் இந்த பகுதியை உங்கள் எல்லோருக்கும் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த குரான் வசனம் என்ன கூறுகிறது என்றால், கூல் அன்பிகு தௌவன் அவு கர்ஹல் லை யுத்தகப்பல மின்கும் இன்னக்கும் குந்தும் கௌமன் பாசிக்கின் என்று கூறுகிறார். இதனுடைய பொருளை பார்க்கலாம். நபியே, நீர் கூறுவீராக, நயவஞ்சகர்களே, நீங்கள் விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் பாவிகளான கூட்டத்தினராக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். யார் இவர்கள்? யார் இந்த நயவஞ்சகக்காரர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மார்க்கப்போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காபிர்கள் இவர்களை எதிர்த்து போர் செய்து வரும்பொழுது அவர்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள மார்க்கப்போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அச்சமயத்தில் எல்லோரையும் கலந்து கொள்ளும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் நயவஞ்சகர்கள் மட்டும் ஒரு சிலர் இதில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் பெரும் செல்வத்தினராக இருந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் வேண்டுமானால் எனது பொருளை பணத்தை தருகிறேன், என்னை அழைக்காதீர்கள் என்பதாக அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அச்சமயத்தில் இறக்கப்பட்ட இந்த வசனம்தான் இது. அல்லாஹ்வின் பாதையில் மார்க்கப் போரில் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வதை விரும்பாதவர்கள் நயவஞ்சகர்கள் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் கூறுகின்றனர். அத்தகைய நயவஞ்சகர்கள் செய்யும் தர்மம், தான தர்மங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாகவும் இந்த வசனத்தின் மூலம் கூறப்படுகிறது. சிலர்களுடைய தான தர்ம செலவுகள் அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவது அவர்களுக்கு தடுத்தது. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து கொண்டிருந்தார்கள் என்பதற்காக அல்லாமல் வேறு இல்லை. மேலும் அவர்கள் சோம்பேறிகளாகவே என்று தொழுகைக்கு வருவதில்லை, மேலும் வெறுப்படைந்தவர்களாகவே என்று தர்ம செலவும் செய்வதில்லை என்பதாக அடுத்த வசனம் கூறுகிறது. எனவேதான் அல்லாஹ் இத்தகையவர்கள் தான தர்மம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அதுபோல இந்த நயவஞ்சகர்கள் பற்றி மேலும் கூறுகையில் அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், நபியே, அவர்களுடைய பொருட்களும் அவர்களுடைய மக்களும் பெருகி இருப்பது உண்மை, வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவற்றின் மூலம் இவ்வுலக வாழ்வை அவர்கள் வேதனை செய்யவும் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களது உயிர்களை பெறுவதும் தான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இந்த அடுத்தடுத்து 2 வசனங்களும் இவ்வாறு அல்லாஹ் கூறுகிறார். எனவே இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்றால், நமது தான தர்மம் செலவுகள், நமது ஜகாத் காசுகள் எல்லாம் ஏற்கப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? முனாஃபிக் நயவஞ்சகர்களாக வாழக்கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியம். அல்லாஹ்வின் வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வின் தூதருக்காகவும் அல்லாஹ்வின் வழியிலும் செலவு செய்ய வேண்டும். நாம் மனதிலே முனாஃபிக் என்ற இந்த மோசமான குணம் நம் மனதிலே இருக்கவே கூடாது. அது நம் மனதிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் செலவு செய்தால்தான், தான தர்மங்கள் செய்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் இதிலிருந்து நன்றாக நம்ம படிப்பினை பெறுவோம். எனவே நாமும் தான தர்மங்கள் செய்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? அதற்காகவே இத்தகைய இந்த குணங்களை, இதுபோல நயவஞ்சகம் நிறைந்த இந்த குணங்களை நீக்கிவிட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதாக
நாம் இதிலிருந்து படிப்பினை பெறலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த குரானை கொடியேற்றும் நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட வசனங்களை பகிர்ந்து கொண்டு வரும் பொழுது, குறைந்தபட்சம் நீங்கள் இதை கேள்விப்பட்டவுடன் உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் எத்தி வையுங்கள். முடிந்தால் அக்கம் பக்கத்தினரிடம் நீங்கள் எத்தி வைக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ் ஏற்கனவே கூறியதுதான், என் தன்சுருல்லா சுருக்கும் வைசப்பி தக்குதான், எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். எனவே அல்லாவுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியும் என்றால் இதுதான், மார்க்க விஷயங்களை பரப்புவதுதான். நீங்கள் மார்க்க விஷயங்களை பரப்பும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். என் சிறக்கும் பல வாலிபலுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெற்றி கொள்பவர் யாருமே இல்லை. எவ்வளவு மிகப்பெரிய விஷயம், வாக்கியம். அல்லாவின் வசனங்களை நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுவான். வலா தத்தகிசு ஆயாத்தில்லாஹி ஹுசுவா. எனவே நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உயர்ந்த உண்மைகள் அடங்கிய இந்த குரானை அஞ்சவும் வேண்டும், அதன்படி வாழவும் மேற்பட வேண்டும். அந்த காரணத்துக்காகத்தான் இந்த குரானை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியாக இதை நான் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டு வருகிறேன். இதில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி இந்த பொருளை நீங்கள் முக்கியமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பொருளிலிருந்து உங்கள் மனதில் குடியேற்றுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாசல் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.